அது வந்து எனி டைம் we are ரெடி. அது அவங்க தான் நடிகர் சங்கம் தலைவர் தான் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். நாங்க எங்களால முடிஞ்சது என்ன பண்ணணும்ன்றது ஒரு முயற்சியா, ஒன் ஆஃப் த முயற்சி. அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணா வசூல் ரீதியாவோ இல்ல ஒரு நமக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக எங்களால முடிஞ்ச முயற்சி அதுதான் சொன்னோம். ஸோ அவங்க தான் முடிவு பண்ணோம். அது நடிகர் சங்க தலைவரை தயக்கம் இல்லை, அதுக்குன்ட்டு ஒரு ஒரு மெச்சூரிட்டி, அதுக்குன்ட்டு ஒரு ஒரு டைம் வரணும். எத்தனையோ மூத்த நடிகர்கள் இருக்காங்க. நாசர் சார் இருக்காரு, பொன்வனன் சார் இருக்காரு, ராஜேஷ் சார் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நான் ஒண்ணுமே. ஸோ அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. ஸோ அதனால வந்து ஆனால் தலைவராக வந்து இட்ஸ் நாட் ரைட் ஃபார் மீ டு சே நான் தலைவராக நிற்க போறேன். பட் அந்த எலெக்ஷன்ல நான் கண்டிப்பாக நிற்பேன். ஏதோ ஒரு போஸ்ட்டுக்காக நான் நிற்பேன். மறுபடியும் அதான் சொல்றேன், நடிகர் சங்கம் நலனுக்காக நான் நிற்பேன். நான் அந்த போஸ்டிங்காக நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது வேற விஷயம். பட் அந்த நலன் நோக்கி தான் நான் வந்து நிற்க போறேன். எப்பவுமே டீமா நாங்க செயல்படவே இல்லை. எல்லாரும் தப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, விஷாலோட அணி வந்து சரத்குமார் அணியை வந்து கேள்வி கேட்கறாங்க. அது தப்பு. நாங்க பொதுக்குழுலே சொல்லிட்டோம், நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான். குடும்பத்துக்குள்ள ஒரு சர்ச்சை, யாராவது இப்போ பெரியவர் பத்தி யாராவது தப்பா பேசும்போது நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி தப்பா பேசுறாங்களே, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. கேள்வி கேட்கறது தப்புன்னா அது வேற சூழ்நிலை. இன்ஃபேக்ட் சரத்குமார் சார் வந்து ஒரு பேட்டியில வந்து விஷால வந்து நீக்கிடுவேன், மறுபடியும் நடிகர் சங்கம் பத்தி தப்பா பேசினா நான் அவரை நீக்கிடுவேன். நான் திரும்ப கேட்டேன், நான் மறுபடியும் இல்ல, தடவை நான் எப்போ பேசணும்னு நான் கேட்கிறேன், அந்த ஆதாரம் சொல்லுங்க. நானே போயிடுறேன், நடிகர் சங்கம்ல இருந்து நானே போயிட்டு விலகிடுறேன். அதுவும் நான் சொல்றேன், பில்டிங் பத்தி கேள்வி கேட்கறது தப்புன்னா அது நீங்க வந்து நான் என்னைக்குமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த பில்டிங் வர வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன். திருட்டு விசிடி பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து எல்லா பாடியும் வந்து சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயம். எந்த தியேட்டர்லயாவது திருட்டு விசிடி எடுக்கப்படுறது தெரிஞ்சதுன்னா அந்த தியேட்டருக்கு வந்து லைஃப் பேன் அறிவிக்க போறோம் அப்படின்னு எக்ஸிபிட்டர்ஸும் விநியோகஸ்தர்களும் முடிவெடுத்த ஒரு விஷயம். அதுதான் நல்லது. ஏன்னா இது வந்து எஃப்எம்எஸ் போன பிரிண்ட்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை. பட் இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம் தான். ஏன்னா திருட்டு விசிடி வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா 500 கோடி டர்ன் ஓவர்னா திருட்டு விசிடி 1500 கோடி டர்ன் ஓவர். அதுதான் உண்மை. அது வந்து வளர்த்து விட்டது நான் தப்பு நம்ம தான். அது நான் சொல்றேன். ஏன்னா இத்தனை நாள் விட்டு வச்சதே ரொம்ப தப்பு. இல்ல, வெளியில யார் சொல்றாங்க எனக்கு தெரியல. ஆனா அது முட்டாள்தனம். நான் அவ்வளோ கீழ்த்தனமானவன் இல்லை. அவங்கள வச்சுக்கிட்டு நான் வந்து அவரை வந்து நான் பகை தீக்கணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை. நான் அவ்வளோ கீழ்த்தனமா இனி வரைக்கும் நான் யோசிச்சது இல்லை. நான் கல்யாணம்ன்ற முடிவு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அறிவிப்பேன். வரலட்சுமி வந்து இஸ் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல நட்பு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். அதாவது என்னோட நல்லது கெட்டதுக்கு எல்லாமே, அதாவது விஎஃப்எஃப் தொடங்கினது முன்னாடி கூட என் கூடவே இருந்த ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு பொக்கிஷன் மாதிரி. அது எனக்கே தெரியல. அது தைரியமா சொல்றதுக்கு ஒன்றும் எதுவும், அதாவது இடைஞ்சல் அப்படின்னு எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்தந்த டைம்ல இப்போ ஒரு படம் அறிவிக்கிறோம்னா அது வந்து கன்ஃபார்ம் இந்த படம் வந்து இந்த தேதியில ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு வந்து ஐ நீட், இப்போ மேரேஜ்ன்றது ஒரு அடுத்த ஸ்டெப், லைஃப்லேயே எடுக்க போற மிகப்பெரிய ஸ்டெப். ஆஃப்டர் ஐம் 37. ஸோ அந்த ஸ்டெப் எடுக்கும்போது வந்து அது எல்லாமே ஐ ஷுட் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், கன்ஃபார்ம். நான் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு அது தப்பு. ஸோ எனக்கு ஐ ஷுட் பி ரியலி கன்ஃபார்ம்டு. அந்த நேரம் வரும்போது வரும்.